ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, எங்க மேல எந்த தப்புமே கிடையாது, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரணும், பயமா இருக்கு, ஒரு வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்குது, எங்களை ஏமாத்திட்டாங்க, ஏமாத்தி பணம் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு நியாயம் வேணும், அல்லது எங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு நியாயம் வேணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏற்கனவே சட்ட பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் நான் ஏற்கனவே வேற பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. எப்பவுமே இந்த 8ஆம் அதிபதியினுடைய தசை வரும்போது, சில சமயம் 6ஆம் அதிபதியினுடைய தசை வரும்போது, அவயோக தசை நடக்கும்போது, 8ல நின்று ஒரு கிரகம் தசை நடத்தும் போது ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை சொல்லுவாங்க. ஜாதகம் பார்க்க வரும்போது பங்காளி வீடு வந்து சொத்து வேணும், சொத்துல பங்கு வேணும்னு எங்க மேல கேஸ் போட்டிருக்கிறாங்க, இது எங்க சொத்து, நாங்க எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிம்பாங்க. சொந்தமா உழைச்சு அண்ணன் சொத்து சேர்த்திருப்பாரு, தம்பி தங்கச்சி எல்லாம் எங்களுக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பாக்குறோம். ஏதோ ஒரு விதத்துல நாங்க வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்க மேல எந்த தப்புமே இல்லை. எப்பவுமே பரிகாரம் பண்றதுக்கான முதல் தகுதியே நாம நல்லவங்களா இருக்கிறது தான்றத நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். எங்க மேல எந்த தப்பும் இல்லை, ஒரு வம்பு வந்துருச்சு, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் மடப்புரம் காளி. அந்த காளியை போய் பார்க்கணும். எங்க இருக்கிறாங்க தெரியுமா? சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமான காளியம்மன். அந்த காளி அப்படியே சூலத்தை வந்து இப்படி தலைகீழ பிடிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்ஹார மூர்த்தமாக இருக்கக்கூடிய காளியம்மன் மடப்புரம் காளி. வழக்கமா நீங்க கோவில துர்கையை பார்ப்பீங்க, காளியம்மனை பார்ப்பீங்க, கையில சூலத்தை இப்படி வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த காளி நேரா இல்ல, சூலம் வந்து இப்படி தலைகீழா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம்ஹாரம் பண்ற கோலத்துலதான் அந்த காளியம்மன் அங்கே அருள்பாலிக்கிறார். பின்னாடி ஒரு குதிரை இருக்கும், ஒரு பெரிய குதிரை காலை தூக்கிட்டு இருக்கும். யாராவது அவருடைய பக்தர்கள் எங்களுக்கு கஷ்டம் தாங்கவே முடியல, நீ உடனே வா அப்படின்னா உடனே கிளம்பி போய் அந்த பக்தர்களை காப்பதற்கு தயாராக அந்த குதிரையை காளியம்மன் நிறுத்தி வைத்திருக்கிறாள் என்பது ஐதீகம். இந்த பிரச்சனை எப்ப முடியும்னே தெரியல, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்கலாம் வருவாங்க, போட்டியா எதிர்த்த கடையில இருக்கிறவங்க, எதிர்த்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க, இல்ல எங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய நிறுவனம்லாம் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என்ன பண்றதுனே தெரியல. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு முறை மடப்புரம் காளியம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. முக்கியமா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல போய் காளியம்மனுக்கு சிவப்பு வஸ்திரம் சாற்றி எலுமிச்சம் பழ மாலை சாற்றி வழிபாடு செய்வது நல்ல உன்னதமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காவது ராகு தசை நடக்குதுன்னா, ராகு புத்தி நடக்குதுன்னா, அல்லது நீங்க ராகுவோட நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை மடப்புரம் காளியம்மனை போய் வழிபாடு செய்வது அவசியம். அந்த காளிக்கு காவலா இருக்கிறார் ஐயனார். அந்த ஐயனார் தான் காவல் தெய்வம். நீங்க பெரும்பாலும் பாருங்களேன், நம்ம ஊர்களில் ஐயனார் தான் காவல் தெய்வமா இருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் தன்னுடைய சொரூபமான காளியை இங்கே அமர்த்தி விட்டு அந்த காளிக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக காவல் தெய்வமாக ஐயனாரை வைத்திருக்கிறார் என்பது ஐதீகம். இந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை எங்க மேல எந்த தப்பும் இல்லை, எங்களுக்கு நியாயம் வேணும், உடனடியா நியாயம் வேணும், எங்க பக்கம் தீர்ப்பு வேணும்னா ஒரு முறை மடப்புரம் காளியம்மனை போய் வழிபாடு செய்யுங்கள். நம்மளாம் சத்தியம் பண்றோம்ல, எவ்வளவு ஈஸியா சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். ஓ மேல சத்தியமா, ஏன் மேல சத்தியமான்னு சத்தியம் பண்றோம்ல. யாருக்குமே சத்தியத்தை பத்தின ஒரு பயமே எனக்கு இல்லாம போயிடுச்சு, அப்படிதானே? சத்தியம் தானே, பண்ணிடலாம், என்ன பண்ணிட போறாங்க, யாருக்கு தெரிய போகுது நம்ம நினைக்கிறோம்ல. இந்த கோவில்ல சத்திய கல்னே ஒரு கல் இருக்கு. நான் தப்பே பண்ணலைன்னா, சத்தியமா நான் தப்பு பண்ணலைன்னு இந்த கல் அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க. உண்மையாவே அவங்க தப்பு பண்ணலனாதான் அவங்கள காளியம்மன் மடப்புரம் காளி எதுவும் செய்ய மாட்டாள். தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணலன்னு சத்தியம் பண்ணா அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு என்பது இந்த கோவிலினுடைய தல வரலாறு சொல்கிற செய்தி. அப்ப யாருக்கெல்லாம் நீதி வேணும், நியாயம் வேணும், எங்க பக்கம் தீர்ப்பு வேணும், எங்க கண்ணீருக்கு ஒரு பதில் வேணும், எங்களை ஏமாத்துனாங்களே அவங்களுக்கு
ஒரு பதில் வேணும், நாங்க ஏதோ ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னா மடப்புறம் காளியம்மனை போய் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக அந்த காளியம்மன் உங்கள் கண்ணீருக்கு ஒரு நல்ல பதிலை தருவாள். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.